வணக்கம். மலையாளம் மற்றும் தமிழ் சினிமாவில் தனது தனித்துவமான நடிப்பால் கவனம் பெற்று வரும் இளம் நடிகை அனஸ்வரா ராஜன் தனது சினிமா பயணம், விருப்பங்கள் மற்றும் எதிர்கால இலக்குகள் குறித்து வெளிப்படையாக பேசியுள்ளார். அவரது பேட்டி தற்போது சமூக வலைதளங்களில் வைரலாகி வருகிறது. எனக்கு காதல் ரோல் வேண்டாம், அந்த மாதிரி ரோல் கொடுங்க என்று அவர் கூறியுள்ள வாக்கியமே தற்போது அனைவரின் கவனத்தையும் ஈர்த்துள்ளது. முழு விவரத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம். அனஸ்வரா ராஜன் சமீபத்தில் அளித்த பேட்டியில் தான் விரும்பும் கதாபாத்திரங்கள் குறித்து மிகவும் வெளிப்படையாக பேசியுள்ளார். எனக்கு காதல் ரோல் வேண்டாம், அந்த மாதிரி ரோல் கொடுங்க, அதுதான் என் ஆசையே. அவர் அப்படி எந்த மாதிரியான ரோல்களை விரும்புகிறார்? அந்த மாதிரி என்று அவர் குறிப்பிடுவது எதை? அதற்கான பதிலையும் அவர் அதே பேட்டியில் தெளிவுபடுத்தியுள்ளார். காதல் கதாபாத்திரங்களை தவிர்த்து அவர் எந்த மாதிரியான வேடங்களை விரும்புகிறார்? ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு கதாபாத்திரமும் புதுமையாக இருக்க வேண்டும். இவர் இப்படிப்பட்ட வேடத்தில் எப்படி நடித்தார் என்று பார்வையாளர்கள் யோசிக்கும் அளவுக்கு வித்தியாசமான கதாபாத்திரங்களில் நடிக்க வேண்டும் என்பது என் விருப்பம். அதாவது அவர் விரும்புவது சவாலான, வித்தியாசமான, பார்வையாளர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடிய கதாபாத்திரங்களை. காதல் வேடங்கள் பெரும்பாலும் ஒரே மாதிரியாக இருப்பதால் அவர் அதிலிருந்து விலகி நிற்க விரும்புகிறார். ஒரு நடிகை காதல் கதாபாத்திரங்களை தவிர்க்க விரும்புவது ஏன்? முதலாவது, ஒரே மாதிரியான தன்மை. பெரும்பாலான காதல் கதாபாத்திரங்களில் நடிகைகளுக்கு வேறுபாடு இருப்பதில்லை. கணவன் காதலனுக்கு கீழ்ப்படிந்து நடப்பது, அழுவது, பாடுவது என வரையறுக்கப்பட்ட பாத்திரங்களே அதிகம். இரண்டாவது, நடிப்பதற்கு இடமில்லை. காதல் வேடங்களில் நடிப்பு திறனை வெளிப்படுத்துவதற்கு அதிக வாய்ப்புகள் இருப்பதில்லை. கதையின் நாயகனை சுற்றியே கதை நகரும். மூன்றாவது, நாயகனை மையமாக கொண்ட கதைகள். பெரும்பாலான படங்கள் நாயகனின் கதாபாத்திர வளர்ச்சிக்கே முக்கியத்துவம் கொடுக்கின்றன. நாயகிகளுக்கும் இரண்டாம் நிலை பாத்திரங்களே கிடைக்கின்றன. அனஸ்வரா தனக்கென்று ஒரு அடையாளத்தை உருவாக்கி கொள்ள விரும்புகிறார். அதற்கு காதல் வேடங்கள் தடையாக இருப்பதாக அவர் கருதுகிறார். சவால்களை எதிர்கொள்வதில் அனஸ்வராவுக்கு மிகுந்த ஆர்வம் உள்ளது. எனக்கு சவால்களை சந்திப்பது மிகவும் பிடிக்கும். அதுதான் ஒரு நடிகையாக என்னை வளர்க்கும். எளிதான பாதையை விட சற்று கடினமான பாதையை தேர்வு செய்வதே எனக்கு பிடிக்கும். இந்த மனப்பாங்கு தற்போதைய இளம் நடிகைகளில் காணப்படும் ஒரு புதிய போக்கை பிரதிபலிக்கிறது. வெறும் வணிக வெற்றியை மட்டுமே நோக்காமல் கதையின் தரம், கதாபாத்திரத்தின் ஆழம் ஆகியவற்றுக்கு முக்கியத்துவம் கொடுக்கும் நடிகைகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. தனித்துவமான பட தேர்வுகள். இதுவரை அவர் நடித்த படங்களின் பட்டியலை பார்த்தால் ஒவ்வொரு படமும் ஒவ்வொரு வித்தியாசமான கதைக்களத்தை கொண்டது. முக்கிய நாயகி வேடங்களை விட வலுவான கதாபாத்திரங்களுக்கே முக்கியத்துவம் கொடுத்து வருகிறார். அனஸ்வராவின் இந்த வெளிப்படையான பேட்டிக்கு ரசிகர்கள் நல்ல வரவேற்பை தெரிவித்து வருகின்றனர். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம்.